திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 160, அதிகாரம் பொறையுடைமை. முல்லாவுடன் விவாதம் செய்ய பெரிய மாமேதை ஒருவர் ஒப்புக்கொண்டார். அதன்படி முல்லாவின் வீட்டில் விவாதம் நடத்த நாளும் நேரமும் குறிக்கப்பட்டது. குறித்த நாளில் அந்த மாமேதை முல்லாவின் வீட்டிற்கு வந்தார். அப்போது முல்லா ஒரு அவசர வேலையாக வெளியில் சென்றிருந்தார். மாமேதை நீண்ட நேரம் முல்லாவின் வீட்டில் காத்திருந்தார். முல்லா வரவில்லை. பொறுமை இழந்த மாமேதை கோபமடைந்தார். முல்லாவின் வீட்டுக் கதவில் முட்டாள் கழுதை என எழுதிவிட்டு தன் வீட்டிற்கு போய்விட்டார். அதன் பிறகு வெளியில் சென்றிருந்த முல்லா சற்று நேரத்தில் தனது வீட்டிற்கு திரும்பினார். அப்போது கதவில் முட்டாள் கழுதை என எழுதியிருப்பதை பார்த்தார். உடனே முல்லா தன் மனைவியிடம் இது பற்றி கேட்டார். மாமேதை வந்து போன விவரத்தை பற்றி அவரது மனைவி தெரிவித்தார். முல்லா சிறிதும் வருத்தப்படவில்லை. உடனே மாமேதையின் வீட்டிற்கு சென்று அவரை பார்த்து, ஐயா, என்னை மன்னியுங்கள். நான் தங்களிடம் சொல்லியபடி வீட்டில் இருக்காமல் மறந்து வெளியே சென்று விட்டேன். வெளியில் சென்று திரும்பிய பின் என் வீட்டுக் கதவில் தங்களின் பெயரை தாங்கள் எழுதியிருந்ததை பார்த்தேன். அதன் பின் தான் தாங்கள் என் வீட்டிற்கு வந்து போன விவரம் அறிந்தேன் என்று முல்லா மிக பொறுமையாக சொல்லி முடித்தார். மாமேதை என்று போற்றப்பட்டவர் பொறுமை இழந்து வரம்பு கடந்த சொல்லால் அவ்வாறு கதவில் எழுதியதால் தோல்வியை தழுவினார். பொறுமையால் சண்டையிடாமல் அவரை விட்டு கொண்டார் முல்லா. உணவை துறந்து தவம் புரிபவர்கள் உயர்ந்தவர்கள். யார் ஒருவர் பிறர் கூறுகின்ற இன்னாத சொற்களை பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தவம் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் என்பதை உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரில் பின் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பொறுமை இழந்தால் தாழ்வு, பொறுமை கொண்டால் வாழ்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.